வணக்கம். எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய தோல் நோய்களில் பல வகைகள் இருக்குது. அதுவும் படர்தாமரை, கரப்பான், சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு, எரிச்சல்னு நிறைய வகைகள் இதில் இருக்குது. இந்த மாதிரி சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு, எரிச்சலை போக்குறதுக்கு ஒரு சிறந்த வழியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தோன்னா இந்த சரும நோய்கள், அதாவது எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய இந்த சரும நோய்களில் அரிப்பு சில பேருக்கு ஏற்படும், அதே மாதிரி சில பேருக்கு எரிச்சல் ஏற்படும். அரிக்கிற இடத்துல நம்ம சொரியும் பொழுது ரொம்பவே சுகமாக இருக்கும். அதுவே கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக எரிச்சலும் இருக்கும். அதே மாதிரி சொரிஞ்ச இடங்களில் தண்ணி வடியவும் ஆரம்பிச்சிடும். இது ஒரு வகை. அப்படி இல்லைன்னா தோல் நல்லா தடிச்சு அப்படியே வறண்டு போய் அது உதிர்ற மாதிரியான ஒரு வகையும் இருக்குது. அதே மாதிரி அது ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் நகர்ந்து படரக்கூடிய எக்ஸிமா வகைகளும் இருக்கு. இதுல சொரிஞ்ச இடத்துல நகம் படும்போது அது புண்ணாகி அது சின்ன சின்ன கட்டிகளாக மாறி பருக்களாகவும் கொப்பளங்களாகவும் வெடிச்சு ரொம்பவே எரிச்சலையும் அதே மாதிரி வலியையும் கொடுக்கக்கூடிய சில வகைகளும் இருக்கு. இந்த மாதிரி பல வகையான எக்ஸிமாக்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல ரொம்ப அதிகமா கழிவுகள், அதாவது டாக்ஸின்ஸ் சேர்ந்து இருக்கிறது தான். இது நம்மளுடைய உணவு முறைகளையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையையும் கொஞ்சம் மாத்திக்கிறது அவசியமானது. இதுக்கு நாம் பார்க்க போகிற இந்த மேல் பூச்சி எதில் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பூவரச இலைகள் தான். எல்லாருக்குமே தெரியும் பூவரச இலைகள், அதாவது கிராமங்களில் குழக்கட்டை செய்கிறது அப்படின்னா பூவரச இலைகளில் தான் செய்வாங்க. அதே மாதிரி குழந்தைகள் அதோடைய காய்கள் இலைகளை வச்சு விளையாடுறதையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த பூவரச மரமே பார்த்தோன்னா தோல் நோய்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் உடல் குளிர்ச்சி கொடுக்கறதுக்கும் ஒரு சிறந்த மரம் அப்படின்னு கூட இது சொல்லலாம். இந்த பூவரச இலைகளை தான் பயன்படுத்தி நம்ம சருமத்தில் வரக்கூடிய அரிப்பு, கரப்பான் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு மேல் பூச்சி மருந்து நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் பூவரச இலைகளை எடுத்துக்கிறேன். பழுத்த இலைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல முத்தின இலைகளை எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த மாதிரி இலைகளை நல்லா முதல்ல காய வச்சிடலாம். இது நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா இதை பொடியாக்கிடலாம். இதை பொடியாக்குனதுக்கப்புறமா இப்போ பார்த்தோன்னா இந்த பூவரச இலை பொடியை நான் எடுத்துக்கிறேன். இந்த பொடியை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கருக்கி சாம்பலாக எடுக்க போகிறேன். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது. மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் தோலில் வரக்கூடிய நோய்களை நம்ம எளிமையாக வெளியேற்ற முடியும். இந்த மாதிரி தோலில் வரக்கூடிய அரிப்பு, எரிச்சலுக்கு ஒரு மேல் பூச்சை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா கூட இதோடு சேர்ந்து நம்மளுடைய உணவு முறைகளை ஆரோக்கியமானதாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமானது. அந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்பவே விரைவாக இந்த தோல் நோய்கள்லேருந்து நம்ம வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எரிச்சல், இந்த வலிகள்லேருந்து ரொம்ப எளிமையாக வெளிவர முடியும். இப்போ பார்த்தோன்னா இந்த பூவரச இலை பொடியை நல்லா கருக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த சாம்பலை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய இந்த கரப்பான், எரிச்சல், அரிப்பு மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த மேல்பூச்சு மருந்து இதுதான். இதை தொடர்ந்து நம்ம சருமத்தில் அரிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் தேய்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது உணவு முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அவசியமானது. ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியதான் இந்த பூவரச மரத்தினுடைய இலைகள். அதாவது கிராமங்களில் பார்த்தோன்னா எல்லா வீடுகள்லையுமே இந்த பூவரச மரங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த இலைகளை பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக தயாரிக்கக்கூடியது தான் இந்த தோல் நோய்களுக்கான ஒரு மேல் பூச்சி மருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சருமத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய மருந்து இது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.